ஹலோ கைஸ், வெல்கம் டு கோஸ்ட் ஹண்டர் vlog வித் விவின் ஃப்ரான்சிஸ். ஸோ இன்றைக்கி நான் வந்த லொக்கேஷன் ஒரு பயங்கரமான லொக்கேஷன். ஆல்ரெடி அந்த லொக்கேஷனுக்கு நான் வந்திருக்கேன். பட் ஆனால் அன்றைக்கி எனக்கு எதுவுமே தோணலை, அதுதான் உண்மை. பட் ஆனால் என்னோடய ஃபாலோவர்ஸில் ஒரு 2-3 பேருமே கன்ஃபார்ம் ப்ரோ அங்கே இருக்குது, நாங்களே பார்த்துருக்கோம், ஒரு 3 days பேக் நாங்கள் பார்த்தோம் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ டைம் ஒரு 12 மணி இருக்கும். நான் தனியாக வந்திருக்கேன். ஆஸ் யூஸ்வல் நம்மளோட செயல் தான், நான் தனியாக தான் வந்திருக்கேன். பிகாஸ் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்கக்கிட்டையும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா அதெல்லாம் என்னமோ. பட் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். தென் இப்போ மணி 12 ஆச்சு. நான் 3 ஆனாலும் சரி 4 ஆனாலும் சரி விடிய ஆனாலும் சரி எல்லாம் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அங்கேயே உட்கார போகிறேன். அதான் என்ன நடக்குதோ பார்த்துட வேண்டியதான். கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஃபுல்லாக செடிக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருக்கு பாருங்கள் பில்டிங். இங்கேயும் சொல்கிறாங்க இதுக்கு அப்புறம் அந்த லாங்ஸ் இருக்குல்ல அந்த இடத்தையும் சொல்கிறாங்க. சரி, எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹெட்செட் போட்டுக்கோங்க. கைஸ், ஃபுல்லாகவே அபண்டன்ட் தான் பார்த்தீங்களா? என்னமோ சவுண்டு வேறு கேட்குது. கைஸ், எப்படி பில்டிங் பார்த்தீங்களா? தரமாக இருந்துச்சா? உண்மையிலே ஹாண்டட் தான். இதான் இங்கே பாருங்களேன். எனக்கு வந்து எப்பவுமே தனியாக வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். சரி, அதெல்லாம் இல்லை கைஸ். இப்போ இனி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஹெட்செட் போட்டு பார்த்துக்கோங்க. தென் எங்கெங்கெல்லாம் இது பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். 362 யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நானும் தனியாக வந்திருக்கேன், நீங்களும் தனியாக வந்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம். சம்மந்தமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கே. மயில் கத்த ஆரம்பிச்சிருச்சு. மயில் இருந்தாலும் அந்த இடத்துல பேய் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்க அப்படின்னா யாரோ சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எதை ஆரம்பிச்சிருக்கானுங்க பாரு. வாட் இஸ் ஆஸ்க் பார் டாஸ்க் பார் யூஸ்டு. ஏண்டா வீட்டில் உட்காந்து படித்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குங்கடானா இங்கே வந்து எழுதியிருக்கானுங்க. என்னடா இது? ஒரு செகண்ட் இருங்கப்பா.
ஒரு செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வவ்வால் சூப்பர். நான் ஆரம்பத்தில் எனக்கு சரியான ஒரு விஷயம் எப்படின்னா, இப்போ நான் பாருங்கள் நடந்து போகிற சவுண்ட் கேட்குதா? இப்போ என்னோடய ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சா இல்லையா? இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக நிற்கிற சவுண்டு கேட்கும். நீங்கள் பேக் கேமராவில் காட்டுற அந்த ரூமில் ஏதாவது சவுண்ட் கேட்குது, போய் பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபுட் ஸ்டெப்ஸ் எனக்கு நல்லா பச்சையாக கேட்குது. இங்கேருந்து கேட்டுச்சு, ஆனால் யாரும் இல்லை. பார்த்தியா, யாருமே கிடையாது. இங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் ஏதோ சைக்கோ கீக்கோவாச்சும் இருக்கணும். என்னடா சவுண்டு அதிகமாக இருக்குது. வேறு பில்டிங்கும் போவோம். ஆனால் ஃபுட் ஸ்டெப்ஸ் பச்சையாக கேட்டுச்சுல, நீங்களே கேட்டீங்களே, ப்ரூஃபும் காமிச்சிட்டேன். இதுக்கு தான் தனியாக வந்தால் தான் ஏதா 13 நம்பர் கைஸ் இங்கே பாரு. கண்டிப்பாக ஐயோ இதுக்குள்ளே போய் ஆகும். ஆனால் எப்படி போகிறது? பதிமூணாம் நம்பர் வீடு, சாரி கோட்ரஸு. யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை காய்ஸ், உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்பர் வீடுனாலே கண்டிப்பாக இடத்து தான். சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக என்னை சுற்றி என்னமோ இருக்குது, அது வேணால் 100% ஷுவர். சம்திங் இஸ் தட். என்னமோ சம்திங் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துட்டு நான் போகிறேன். ஐயோ அங்கே ஒரு பெரிய குழி கைஸ், போனோம்னா அவ்வளோதான். 2 வாரத்துக்கு நான் உள்ளே தான் இருக்கணும். என்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும். ஏன்னா இங்கே யாரும் வர மாட்டேங்கிறானுங்களே. இப்போ நம்ம அந்த ஒரு பில்டிங் போகலாம். எனக்கே கொஞ்சம் அள்ளுவிடுது தான் கைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களும் இந்த இடத்தையே பாருங்கள் எப்படி இருக்கும். இப்போ நான் தனியாக வந்திருக்கேன், என்னோடய சவுண்டு மட்டும் கேட்டுச்சுன்னா கூட நான் ஓகே. என்னமோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஏதோ ஒன்று கேட்குது, ஃபீல் ஆகுது. வாவ் சூப்பரு. வாங்க கைஸ் போயிடலாம். அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த ஸ்டோரி நடந்த இடத்துல அங்கே தான் லேடி கோஸ்ட்டை பார்த்தேன் எல்லோரும் சொல்கிறானுங்க. நான் ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன், இங்கே நான் மட்டும், அதாவது எப்படி சொல்கிறேன்னா, என்னையும் தாண்டி ஒரு சவுண்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அது கேட்டுச்சான்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு அந்த ஃபீல் ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறதுங்க. அதனால தான் இப்போது பசங்க சொன்னேன்ல, அந்த பில்டிங்குள்ளே போய் பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. நான் அதுக்கு தான் இப்போ இதாக இருக்கேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாட்டும்ல, நமக்கு அது தான் மெயினாக வேணும். இன்னும் யாரை எட்டி பார்க்குறேன் கைஸ், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஷேடோ மாதிரி தெரியுது, ஏதோ மூமெண்ட்டும் சின்னதாக தெரியுது.
ஆமாம் ஆமாம், மூமெண்ட் தெரியுது தெரியுது. என்னடா இது, ஆரம்பத்துலேயே வா தெரிஞ்சிச்சு, டக்குன்னு காணாமல் போயிடுச்சு. இங்கே தான், இந்த பிளாக்குள்ளே தான் ஏன் நடந்திருக்கு விஷயம். அவனுக்கு 100% ஷுவர் சொல்கிறானுங்க. ஏ இன்னைக்கு என்னென்னமோ சவுண்டெலாம் கேட்குது. செடிக்கு நடுவில் ஒரு பில்டிங். அக்கா மக்கா, இப்போ சரியான அபெண்டண்ட்டாக இருக்குது. ஐயோ வாய்ப்பே இல்லை. ஐயோம்மா, காதுக்குள்ளே என்ன ஃபுல்லுன்னு பூந்துச்சு. ஓ, இது வந்து 2 டோரு. ஒரு சின்ன டோரு, அது ஒரு சின்ன ரூம் போல். அங்கே ஒரு தனி ரூமு, அதை லாக்கே பண்ணலையே. இது ஒரு ரூமு, பரவாயில்ல, நல்லா கட்டி வச்சுருக்காங்க. ஹாலு, 2 கிச்சன் ரூமு. அதில் வாடகை தான் எவ்வளோன்னு தெரில. ஏன்னா இது மூஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள் கைஸ். கண், மூக்கு, வாய் மாதிரி இருக்குது. ஒருவேளை இதுதான் அந்த லேடியோ தண்ணியில் வந்திருக்காங்களோ. வாட மேலே போய் பார்த்துட்டு வாங்க, அந்த லேடி அக்கா தான் இருக்கும். அந்த அக்கா தான். இல்லை ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடம் ரொம்பவே நெகட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏதோ சவுண்டில் கேட்குது. இப்போ ஆக்சுவலாக இதை எப்படி சொல்கிறது, இப்போ நான் நடக்கிறேன்ல, அப்படியே கூட யாரும் நடந்து வர மாதிரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. சவுண்டு கேட்குதா கைஸ்? சவுண்டு கேட்கும் கண்டிப்பாக. தான் சவுண்டு கேட்குது. நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனால் இங்கே பின்னாடி தான் கேட்குதுதா. இங்கே தான் சவுண்டு கேட்குது. கேட்டுச்சா? பள்ளி வேறு சத்தம் போடுது. ஒன்றும் இல்லை, பேக் கேமராலே அந்த இடத்துல பார்க்குறேன். பார்க்க அந்த சொல்கிறேன்ல, யாரோ இருக்கிறாங்க கைஸ். இது உள்ளே போய் பார்ப்போம். என்னடா இது திறக்க பார்க்கலாம். ஓ கருமுண்டா, யாரு சத்தத்தை காணோம். கட்சி உள்ளே போய் பார்த்துருவேன். உள்ள லாக் ரொம்ப காலுக்கிட்டே உழுது. என்னடா இது, சட்டுன்னு ஏதோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடைச்சே ஓ
என்னடா இது எதுமோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. சரி இந்த இடம் ஃபஸ்ட் அங்கே போகலாம். என்னடா இது சப்பதை எதுவும் டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் பார்த்தது என்னன்னு கண்டிப்பாக பார்த்தேன். ஆமாம் யாரு யாரு சத்தியமாக நான் ஏதோ ஒன்று அதாவது ஏதோ மூவ் ஆகுற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஓடினேன். பட் அதனால எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்ல என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுனால மேலே போனேன். மேலே போன ஒரு செகண்டில் நான் என்னென்னு பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு என்னோடய ரைட் ஹேண்டு நான் ஃபோன் பிடிச்சிருந்தேன்ல, திடீர்னு என்னோட ரைட் ஹேண்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நான் ரீல்ஸில் போட்டிருப்பேன். கோஸ்ட் காட்டன் கேமரான்னு என்னோடய ப்ரொஃபைல் இருக்கும். அன்றைக்கி இதே மாதிரி தான் நடந்துச்சு எனக்கு. இத்தனைக்கும் அது கேமராவில் பளிச்சுன்னு விழுந்திருக்கு. ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ போகிறது பளிச்சுன்னு விழுந்திருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த வீடியோ முடிச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் என்ன அப்படின்னா அந்த வீடியோவில் ஷுவராக சொல்கிறேன், என்னை தாண்டி போனது ஒரு பேய் தான். என் கை ஃப்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் எனக்கு இப்போ இங்கே ஆச்சு. அதனால் இப்போ என்ன சொல்கிறதுன்னா எனக்கு சில டைம் தோணும், இல்லை இது கொஞ்சம் டேஞ்சர் அப்படிங்கும்போது. ஏன்னா நம்ம தனியாக வரோம், எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பும் நமக்கு முக்கியம் தானே. பட் எனிவேஸ் போனேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. பட் ஆனால் ஹேண்டில் அப்படியே கை கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகும்போது தான் நமக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.